வாழ்த்துக்களை தெரிவித்து, நீங்கள் காலையிலிருந்து இப்போது வரை எச்சில் விழுங்காமல், நீர் பருகாமல், உணவு உண்ணாமல் கடவுளுடைய கிருபையால் அந்த சாதனையை செய்கிறீர்கள். அந்த அளவுக்கு இறைவன் உங்களுக்கு வலிமையையும் பக்குவத்தையும் இறை பக்தியும் வழங்கியிருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த நோன்பை கடைபிடிக்க முடிகிறது. ஒருவன் முழுமையான இஸ்லாத்தை தழுவினால்தான் இந்த நோன்பை சரியாக செய்ய முடியும். இந்த நோன்பு இருப்பவர்களால் உடலுக்கு மட்டுமல்ல, உள்ளத்துக்கு மட்டுமல்ல, அறிவியல் பூர்வமாக இந்த நோன்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்றாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட நோன்பை ஒரு மாத காலங்கள் இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள் கடைபிடித்து இன்றைக்கு 6 மணிக்கு நோன்பு திறக்கப்பட்டிருக்கிறது. வந்திருக்கின்ற நம்முடைய பகுதியினுடைய இஸ்லாமிய மக்கள் அத்தனை பேர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை வழங்கி சொல்லி, எனக்கும் இஸ்லாமிற்குள்ள உறவை பற்றி சொல்ல வேண்டும். நான் விஸ்வகர்ம சமுதாயத்தை சேர்ந்தவர். இஸ்லாத்தினுடைய தூதராக விளங்கியவர் இப்ராஹிம், நபி இப்ராஹிம். இப்ராஹிமுடைய தந்தை சிலை வடிக்கக்கூடிய ஒரு சிற்பி, விஸ்வகர்ம சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் இறைவனுடைய அருளால் இஸ்லாத்தை தழுவி அவருடைய மகன் இப்ராஹிம் இறை தூதராக இறைவனால் அனுப்பப்படுகிறார். இது குர்ஆனிலே வந்தது. நான் குர்ஆனுடைய விஷயத்தை தான் சொல்கிறேன். சிலை செய்யக்கூடிய சிற்பியினுடைய மகன் தான் இறை தூதராக இப்ராஹிமாக வருகிறார். அவருடைய குழந்தைகள் இஸ்மாயில், ஒரு மனைவிக்கு பிறந்தவர் இஸ்மாயில், இன்னொரு மனைவிக்கு பிறந்தவர் யாக்கோப்பு. யாக்கோப்புடைய வழி வந்தவர்கள் யூதர்கள், இஸ்மாயிலுடைய வழி வந்தவர்கள் இஸ்மாயிலுடைய வழி வந்தவர்கள் இஸ்லாமியர்கள். ஆக மொத்தத்தில் யார்? இஸ்லாமியர்களுக்கும் விஸ்வகர்ம சமுதாயத்தில் எனக்கும் உள்ள தொப்புள் கூடிய உறவுடைய விவரத்தை நான் சொல்கிறேன். ஆகவே தான் நான் இஸ்லாமியர்களை சின்னையா என்று அழைப்பேன். அவர்கள் என்னை மகனே என்பார்கள், இல்ல அப்பு என்பார்கள், என் பிள்ளை என்பார்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள விவரம் இது. இப்ராஹிமுடைய காலம், இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர் இப்ராஹிமுடைய காலம் 5000 ஆண்டுகளுக்கு முன்புள்ள காலம். இப்படி தொன்றுதற்கு விஸ்வகர்ம சமுதாயத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆகவே நான் எங்க இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு காலமும் இஸ்லாமியர்களை விட்டுக் கொடுக்கவே மாட்டேன். ரத்த உறவுகள், தொப்புள் கொடி உறவுகள், உங்களுக்கு துணையாக இணையாக நாங்கள் இருப்போம். எங்களுடைய பொதுச் செயலாளர், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், உங்களால் நாளைய தமிழ்நாடு முதலமைச்சராக வர இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக நேற்று நடைபெற்ற இஃப்தார் விருந்து நிகழ்ச்சியிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியிலே இஸ்லாமியர்களுக்கு அரணாக, துணையாக, உங்களுக்கு பக்க பலமாக நான் இருப்பேன் என்று உறுதியளித்திருக்கின்றார். எடப்பாடியார் இருக்கின்ற பகுதியிலே, இருக்கின்ற இடத்திலே இஸ்லாமியர்கள் இருப்பார்கள். அந்த அளவுக்கு இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது பற்று கொண்ட ஒரு இயக்கத்துடைய தலைவராக எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் இருக்கிறார். நாங்கள் சோதனையான நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த நேரத்திலே எங்களுக்கு அரணாக, எங்களுக்கு காவலாக இருந்தவர்கள் எஸ்டிபிஐ கட்சியினுடைய நிறுவனர், அந்த இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள், சகோதரர்கள். அற்புதமான ஒரு மாநாடை மதுரையில் நடத்தினார்கள். எழுச்சி மாநாடு.
எஸ்டிபி கட்சியுடைய இளைஞர்களும் என்னுடைய சித்திமார்கள் எல்லாம் அணிதிரண்டு வந்து அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். நானும் கலந்து கொண்டேன். நம்முடைய மாநில செயலாளர்களும் அந்த நிகழ்ச்சியை அவர் அருகில் நான் உட்கார்ந்திருந்தேன். அற்புதமான மிகப்பெரிய ஒரு மாநாடு எஸ்டிபி கட்சி நடத்தி அதிமுக நகர்ப்புற தேர்தலில் களத்தை இழந்திருந்தாலும் வீரத்தை இழக்கவில்லை, வெற்றி இழந்திருந்தாலும் போர்க்களத்தை இழக்கவில்லை. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையான கூட்டணியாக எங்களுக்கு விளங்கியவர்கள் எஸ்டிபி கட்சி. உங்களுக்கு துணையாக நாங்கள் என்றைக்கும் இருப்போம். இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு எங்கு பிரச்சனை சொன்னாலும் நாங்கள் துணையாக இருப்போம். வர்ற வழியில அந்த சின்ன ஒரு பாலம், அந்த பாலம் உடைக்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்டேன், இப்பதான் உடைச்சு போட்டாங்க. ஏன் எஸ்டிபி கட்சி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்காக உடைச்சாங்க? இதனால உடைச்சாங்க உடனே பார்க்க வேண்டாமா? ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு சமுதாய நல்லிணக்க இப்தார் இருந்து இதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்ற எஸ்டிபி கட்சிக்கு துணையாக நகராட்சி நிர்வாகம் இருக்க வேண்டாமா? இது ஒரு பொது பிரச்சனை. இங்கே கிறிஸ்துவத்தை தழுவி இருக்கின்ற ஜான் மகேந்திரன் இருக்கிறார். இந்து மதத்தை சேர்ந்த கேட்டா பாலாஜி நான் இருக்கிறேன். நீங்கள் நடத்துகின்ற விழா இஸ்லாத் விழா, இப்தார் விழா, அதிலே இமாம் ஆர் ஹசன் பைக்கி போன்ற இஸ்லாமை சேர்ந்த தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆக மத நல்லிணக்கத்துக்கு இணக்கமாக இங்கே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடப்பதுதான் தமிழ்நாட்டிலே இப்போது உள்ள சூழ்நிலைக்கு சரியான ஒரு வாய்ப்பு, சரியான ஒரு வழி, ஒரு அமைதிக்கான வழி. அதைத்தான் எஸ்டிபி கட்சி செய்கிறது. அந்த வழியிலே பல தடவை சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறார்களா நகராட்சி நிர்வாகம்? அப்புமார்களும் சொல்கிறேன், கட்சிகள் எல்லாம் கடந்து கடவுளுடைய அருள் இருந்தால் தான் ஒருவனுக்கு எந்த நேரத்தில் வெற்றி கிடைக்கும். அதிகாரம் கண்ணை மறைக்க துரோக செயலில் யார் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு ஒரு நாள் இல்லை சொன்னாலும் மற்றொரு நாள் மக்கள் சமுதாயம் தண்டிக்காமல் இருந்தால் என்ற உண்மையை உணர்ந்தால்தான் நாமும் முன்னேறுவோம், நாடும் முன்னேறுவோம். இது தலைவர் எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை, புரட்சி தலைவர் சொன்ன வார்த்தை. இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் செய்கின்ற கேடுகள் உங்களுக்கு விடையாக வந்து முடியும். இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எந்த வழியிலே நீங்கள் உதவி செய்கிறீர்கள்? ஒரு வன்முறையாளர்களாக அவர்களை நீங்கள் சித்தரிக்க பார்க்கிறீர்கள். இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்த ஓட்டுக்களை பிரதிபலன் இல்லாமல் உங்களுக்கு அளித்தார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? அவர்களை நீங்கள் ஓட்டுக்காக ஒரு ஓட்டு மிஷினாகத்தான் இஸ்லாமிய சமுதாய மக்களை திமுக பயன்படுத்துகிறது. இஸ்லாமிய மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து காலம் போல ஓட்டு போட்டார்கள். 80% வாக்குகளை அளித்தார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கு உங்களால் இதை செய்தோம் என்று சொல்ல முடியுமா? இஸ்லாமிய சமுதாயத்துடைய பள்ளிவாசல்களிலே காவல்துறை அனுப்பி சோதனை செய்த வரலாறு திமுக ஆட்சியில் நடந்தது. வன்முறையாளர்களாக இஸ்லாமிய மக்கள் இளைஞர்கள் சித்தரிக்கப்பட்டார்கள், கைது செய்யப்பட்டார்கள். எஸ்டிபி கட்சியா அது வன்முறையாளர் கட்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காவல்துறை நடவடிக்கையை இந்த ஆட்சி முடிக்கிறது. இவைகள் தடுக்கப்பட வேண்டாமா? நேர்மையாளர்கள், வருங்கால இந்தியாவுடைய சிற்பிகளாக விளங்கக்கூடியவர்கள், இந்தியாவுடைய மத நல்லிணக்க நாடாக விளங்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள், அற்புதமான சமுதாய நல்லிணக்க இக்காரத்தை நடத்தக்கூடியவர்கள், எனது அன்பு சகோதரர்கள் எஸ்டிபி கட்சியுடைய நிர்வாகிகள், அவர்களை தமிழகத்துடைய பல்வேறு இடங்களில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எஸ்டிபி கட்சி கோயம்புத்தூரில் ஒரு இடத்தில் அமலாக்கத்துறை ஒருவரை கைது சென்றால் உடனே அவர் எஸ்டிபி கட்சியுடைய நிர்வாகி என்று திமுக பத்திரிகையில் செய்து வருகிறது. ஆக கண்டும் காணாமல், தெரிந்தும் தெரியாமல், பார்த்து பார்க்காமல் ஒரு செய்தியை விளம்பரப்படுத்துகிறார்கள். ஏன்?
கட்சியில இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய இருக்கிறார்கள். இஸ்லாத்தை தழுவக்கூடிய இளைஞர்கள், வீரமிக்க தீரமிக்க இஸ்லாமிய இளைஞர்கள் எஸ்டிபி கட்சியை வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எஸ்டிபி கட்சியை முடக்க வேண்டும் என்று எண்ணுகிறது திமுக. இஸ்லாத்தையோ எஸ்டிபி கட்சியையோ முடக்க நினைக்கின்ற திமுகவுக்கு நான் ஒன்று சொல்லுவேன். இஸ்லாத்தை பகைத்தவர்கள் ஆண்டதாக வரலாறே கிடையாது. அவர்களை நம்பியவர்கள் கெட்டதாகவும் வரலாறு கிடையாது. நாங்கள் நம்பி இருக்கின்றோம். நீங்கள் அவர்கள் வம்புக்கு இருக்கிறீர்கள். முடிவு என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்களை பொறுத்தமட்டில் மழை, வெள்ளம், ஆபத்து, விபத்து என்று வந்த நேரங்கள் எல்லாம் இஸ்லாமிய இளைஞர்கள் தங்களுடைய ரத்தத்தை கொடுப்பார்கள். தங்கள் ரத்தத்தையும் தங்கள் வேர்வை சிந்தி உணவை கொடுக்கக்கூடிய பக்குவத்தை பட்டவர்கள், இறைவனுடைய தூதர் நபிகள் நாயகனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்கள். பிறருக்கு தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை செலவழிக்க வேண்டும். வட்டிக்கு கொடுப்பது குற்றம். வட்டிக்கு கொடுப்பவர் உண்மையான இஸ்லாமிய கிடையாது என்று சொல்லக்கூடிய குரான் வழிவந்தவர்கள் ஒரு நிகழ்ச்சிகளை இந்த அரசு செய்யக்கூடாது. இன்றைக்கு நடக்கின்ற நிகழ்ச்சியை நாங்கள் வரக்கூடாததற்காக உடைக்கப்பட்டது. அந்த பாலம் வரக்கூடாத நிலத்து முழுமையாக உடைத்தால் கூட நடந்தே இந்த சமூக நல்லிணக்க இஃப்தாரை கொண்டு வருவேன். ஏனென்று சொன்னால் எனது சித்தப்புமாறு நடத்துகின்ற நிகழ்ச்சி ஒரு சமுதாய நல்லிணக்க நிகழ்ச்சி. அருமை சித்தப்புமார்களே, சித்திமார்களே, ஒரு அத்தனை பேரும் சொல்வேன், நான் உங்கள் வீட்டில் ஒருவன், உங்களின் பிள்ளை. நான் உங்களுக்காக உழைப்பேன். எங்கள் பொதுச்செயலர் எடப்பாடியார் சொன்னதை வழிமொழிந்து சொல்கிறேன். அண்ணா திமுகவை நம்பி யாரும் கெட்டு போனது கிடையாது. அதே போல் உங்களை நம்பியவர்களும் கெட்டு போனது கிடையாது. நாம் அனைவரும் ஒரு நிலைப்பாட்டோடு வாழக்கூடியவர்கள். நிச்சயமாக ஒரு வளர்ச்சியான இடத்துக்கு நாம் வருவோம். எஸ்டிபி கட்சி வரும் என்று சொல்லி அருமை சின்னையா அவர்கள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு, அப்புமார்களுக்கு இந்த இஃப்தார் நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.